நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். மாணவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? தபசு காலத்திற்குள் வைந்திருக்கிறோம். மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் நீங்கள் விசேஷமாக அதிக நேரம் ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், தியானம் பண்ணுங்கள். சிலுவையிலே ஆண்டவர் பட்ட பாடு, மரணம், உயிர்த்தெழுதலையெல்லாம் தியானிக்கும் பொழுது அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம், நம்மளுக்காக பட்ட காயங்கள், நம்மளுக்காக அவர் சிலுவையிலே பேசின வார்த்தைகளெல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். அது நம்மளுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக அமையும். சரி, இந்த நாளிலும் விசேஷமாக நாம் தியானத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஷம்மா ஊழியத்தின் மூலமாக தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானிப்பதற்கு முன்பாக நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்தை இருதயத்திலே பதித்து அதன்படி நடக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும். கர்த்தாவே, சொல்லும்படியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17-18 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே. இங்கு தேவன் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு நன்றியுள்ள ஒரு இருதயத்தை தான் எதிர்பார்க்கிறார். ஆம், இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசு எரிகோ பட்டணத்திற்கு வருகிறார். அப்படி ஊழியம் செய்வதற்கு ஒவ்வொரு கிராமமாக பட்டணமாக அவர் சுற்றி திரிகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எருசலேமுக்கு வரும் பொழுது அங்கு 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடம் வருவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த குஷ்டரோகிகள் தீட்டானவர்கள், சமுதாயத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டவர்கள். அவங்க ஊருக்கு வெளியே தான் அவங்க இருப்பாங்க. பொதுவாக இந்த விபச்சார ஸ்திரீகளோ இந்த குஷ்டரோகிகளோ மதியம் 12 மணிக்கு வெயில் நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியே வந்து ஊருக்கு வெளியே அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கோ தண்ணி எடுப்பதற்கோ வருவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 10 குஷ்டரோகிகளும் அவங்க வெளியே வராங்க. வரும்பொழுது கேள்விப்படுறாங்க, இயேசு இந்த பட்டணத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்ன உடனே இயேசுவை பார்க்க வராங்க. இயேசு பக்கத்தில் வரல, தூரத்தில் இருந்துக்கிட்டே, ஐயரே எங்களுக்கு இரங்கும், இயேசுவை நோக்கி கூப்பிடுவதை பார்க்கிறோம். இயேசு அவர்கள் மீது மனதுருகினார் என்று நாம் பார்க்கிறோம். போங்க, ஆசாரியர்கிட்ட போய் காமிங்க, எல்லாம் சரியாயிரும். அவங்க நினச்சிருக்கலாம், பரிமை குருடனெல்லாம் தொட்டு சுகமாக்குனாரு, இன்னொரு குருடனுக்கு அவர் தொட்டு சுகமாக்குனாரு, கீழே எச்சை துப்பி சேறு உண்டாக்கி கண்ணில் பூசி கழுவுன்னு சொன்னார், இந்த மாதிரி ஏதாவது செய்வார் என்று நினைத்தார். ஆனால் இயேசு எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்துருக்கிறார்களா, நம்மளுக்கும் கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அந்த வார்த்தை தான் இயேசுவின் இருதயத்தை தொட்டுனது. மனதுருகினார். போங்க போங்க. ஏன்னா அவங்க ஆசாரியர்கிட்ட காமிச்சு, இது உனக்கு குஷ்டரோகம்னு அவன் சொன்ன உடனே அவன் ஊருக்கும் இருக்கக்கூடாது, வீட்லேயும் இருக்கக்கூடாது, ஆலயத்துக்கு வரக்கூடாது. அவனுக்கு சுகமாகிவிட்டால் அந்த ஆசாரியர் இடத்துல தான் போய் காட்டணும். அவங்க பார்த்துட்டு ஆமாம் உனக்கு குஷ்டரோகம் இல்லை, சுகமாகிருச்சின்னு சொன்னால் தான் உள்ளே நுழையணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆசாரியர்கிட்ட போய் காட்டுங்கன்னு.
அவங்க என்ன செய்கிறாங்க, போகும் பொழுதே அவர்கள் சுத்தமானார்கள். உடனே மீதி 9 பேரும் சுகம் கிடைத்து விட்டது என்று நேர தேவாலயத்திற்கு ஓடி அந்த ஆசாரியர்கிட்ட போய் தங்களை காண்பித்து நாங்கள் சுகம் பெற்று விட்டோம் என்று காண்பித்து விட்டு அவங்க வீட்டில் போய் அவங்க பெற்றோர்கள் மனைவி பிள்ளைகள்கிட்ட காட்டியிருக்க ஓடி இருக்கலாம். ஆனால் ஒருவன் தான், நான் சுகமாகனேல, இதுக்கு காரணம் இயேசு தான். அவன் திரும்பி வருகிறான். திரும்பி வந்து, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. இந்த குஷ்டரோகத்தால் வீட்டை விட்டு புறக்கணிக்கப்பட்டேன், சொந்த பந்தங்களை விட்டு நான் புறக்கணிக்கப்பட்டேன். இந்த காடுகளில், இந்த முள்ளு காட்டுக்குள்ளே குளிர்களுக்கையும் பனிகளுக்கையும் சாப்பாடு இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஒருவேளை நான் குஷ்டரோகத்திலே மரித்து போயிருப்பேனோ என்று நான் நினைத்தது உண்டு. ஆனால் நீர் இந்த பகுதிக்கு வந்து எனக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தீர், உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா என்று. உடனே ஆண்டவர் அவன் முதுகை தட்டி கொடுத்து, வெரி குட், சோமாயிட்டியில் போயிட்டு வா, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லலை. அவருடைய கண்கள் தேடுது. சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, எங்க 9 பேர்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து சுகம் பெற்ற உங்களையும் என்னையும் தேடுகிறார். ஜெபம் பண்ணியில, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதம் 50:15 வாசிக்கிறோம். ஆபத்து, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். அவர் நம்மளுக்கு உதவி செய்தார். அவரை நாம் மகிமைப்படுத்தி இருக்கிறோமா? அவருக்கு நாம் நன்றி செலுத்தியிருக்கிறோமா? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. எத்தனை பேர் அதில் தவறி விடுகிறோம்? நான் அடிக்கடி சொல்கின்ற காரியம் அதுதான். நம்ம ஃபேமிலியிலேருந்து டூர் போகிறோம், சர்ச்சிலிருந்து நம்ம ப்ரேயர் செல்லிருந்து ஒரு வேன் பிடிச்சி டூர் போகிறோம். போகும்போது எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம்ல, ஆண்டவரே பிரயாணத்தை ஆசீர்வதியும், சுகத்தோடு போயிட்டு சுகத்தோடு திரும்பி வரணும், எவ்வித விபத்து இருக்கக்கூடாது, யாருக்கும் எந்த பலவீனம் இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். எத்தனை பேர் திரும்பி வந்து ஜெபம் பண்ணுறோம்? இல்லையே. அந்த வேன் அங்கங்கே எல்லாரையும் இறக்கி விட்டுருது, எல்லாம் வீட்டில் போய் உடனே படுத்து விடுகிறோம் அல்லவா? எத்தனை பேர் ஆண்டவரே நாங்கள் சோத்திரமாக போயிட்டு வந்தோம், ஏன் போகும்போது எல்லாரும் ஜெபம் பண்ணும் போது, ஏன் வரும்போதும் ஒரே இடத்துல வந்து எங்கே புறப்பட்டோமோ அந்த இடத்துல வந்து ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஏன் வீட்டுக்கு போக மாட்டோம்? ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துவதெல்லாம் 1-2 பேர் தான், மீதி எல்லாரும் வந்து செலுத்துவது கிடையாது. அப்பா உமக்கு நன்றி, சோத்தோடு போயிட்டு சோத்தோடு திரும்பி வந்தோம், நல்ல கால கிளைமேட்டை கொடுத்தீர், எங்களுக்கு எவ்வித மோசநாசம் ஏற்படவில்லை, எவ்வித பலவீனங்கள் வரவில்லை, உமக்கு நன்றி அப்பா. எத்தனை பேர் சொன்னீங்க சொல்லுங்க அப்பா? ஆண்டவர் எதிர்பார்க்க போகும்போது மட்டும் ஜெபம் பண்ணுறீங்களே, ஏன் திரும்பி வந்த போது ஏன் ஜெபம் பண்ண மாட்டீங்க? அந்த பழக்கத்தை மாற்றுங்க. போயிட்டு வந்த பிறவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பரீட்சைக்கு போகும்பொழுது ஜெபம் பண்ணுறீங்களே, எத்தனை பேர் பரீட்சை எழுதிட்டு வந்த பிறகு ஜெபம் பண்ணியிருக்கீங்க? ஆண்டவரே நான் பரீட்சை நன்றாக எழுத உதவி செய்தீர், எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது, நல்லா எழுத உதவி செய்தீர், அதை திருத்துகிற டீச்சர்ஸ் கண்களில் தயவை கட்டளையிடும், நான் பாஸ் ஆகணும், ஃபர்ஸ்ட் கிளாஸில் வரணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? ரிசல்ட் வந்து பாஸ் ஆனவனே எத்தனை பேர் கோவிலில் போய் சோத்திர காணிக்க செலுத்துறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். தேவைக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணுகிறோம், தேவை முடிந்த பின்பு பண்ணுவது கிடையாது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது கிடையாது, ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவது கிடையாது. அதனால தான் இங்கே தேவன் எதிர்பார்க்கிறார், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, நீ ஒருவன் வந்திருக்கிறாய், மற்ற 9 பேர் எங்கே? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாளைக்கு ஒரு ரிப்போர்ட்டு, நாளைக்கு ஒரு ரிசல்ட் வரும்போது விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுறோம். அதற்கு பின்பு வேலை கிடைக்கலன்னு ஒன்று ஆன்லைன் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஈவினிங் சர்வீஸு, எல்லா மீட்டிங்லையும் கலந்து கொள்ள வேண்டியது. வேலை கிடைத்த உடனே எல்லாத்தையும் மறந்துறது, வேலை 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 என்று ஓடுகிறது. தேவன் எதிர்பார்க்கிறார், இதற்கு தான் உனக்கு நான் வேலை கொடுத்தேனா? வேலை கிடைப்பதற்கு முன்பாக என்னை தேடினான், ஏன் இப்போ என்னை விட்டு விலகி போய்விட்டாய்? கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க கேட்குறாரு. இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க?
ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்தோமா? ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொன்னோமா? நல்லா பாருங்களேன், நம்ம எழுதுறதுக்கு ஒரு பேனா வேண்டியிருக்கு. உடனே பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட ஹலோ உங்கள் பேனா ஒரு நிமிஷம் கொடுங்களேன்னு தராங்க. நம்ம உடனே எழுதிட்டு தேங்க்ஸ் சொல்லி கொடுக்குறோம். அவங்க என்ன சொத்தையாக எழுதி கொடுத்தாங்க? ஆஃப்டர் ஆல் ஒரு நிமிஷம் பேனா எழுதி கொடுப்பதற்கே அவங்க நன்றிகளை அவங்களும் எதிர்பார்க்குறாங்க, நம்மளும் தேங்க்ஸ் சொல்கிறோம். அவங்க எதிர்பார்க்குறாங்களே, என்னடா ஒரு பேனா கொடுத்தா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, இவெல்லாம் என்ன மனுஷன்? அது போல தான் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார், எவ்வளவு உபகாரங்கள் செய்திருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 103:2, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறக்காத, நன்றி செலுத்து. தேவன் எதிர்பார்க்கிறெல்லாம் ஒரு நன்றியுள்ள இருதயம் நம்மளுக்கு இருக்கா என்பதற்காக தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கு நாம் பார்க்கின்ற காரியம் அதுதான். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய வேறு உறவும் திரும்பி வர காரணம், அந்த 10 குஷ்டரோகியில் ஒருத்தன் மட்டும்தான் அந்நியன், சமாரியன். அப்போ ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள்லாம் ஓடிட்டாங்க. இந்த அந்நியன் ஒருவன் தான் என் சுகம் கொடுத்தது தேவன் அல்லவா என்று ஆண்டவர்கிட்ட வருவதை பார்க்கிறோம். தேவன் நம்மகிட்ட நன்றிகளை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? நீங்கள் பரிதி மேயோ குருடன் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சுகம் பெற்றான். சுகம் பெற்றவுடனே ஆண்டவரே ரைட் ஓகே பாய் அப்படின்னு போகல. அவன் தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு பின் சென்றான். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனை பின்பற்றுகிறோம்? சுகம் கொடுத்த உடனே நிறைய பேர் மறந்து போய் விடுகிறோம் அல்லவா? சுகம் கொடுத்த தேவனை மறந்து விடுகிறோம். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க மறந்து விடும். நாகமான் சுகம் பெற்றவுடன் காணிக்கையை எலிசா தீர்க்கதரிசியிடம் கொண்டு வருவதை பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு காணிக்கைகளை படைக்கிறோம்? அப்பா உமக்கு நன்றி, இந்த நோயில் இருந்தேன், இவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன், இவ்வளோ போராட்டத்தில் இருந்தேன், எனக்கு சுகம் கொடுத்தீர், உமக்கு கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்தியிருக்கிறோம்? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எதுக்கு தேவனை மகிமைப்படுத்தணும், ஏன் தேவனை மகிமைப்படுத்தாட்டி என்ன அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 21 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் ஆண்டவர் தான் எனக்கு சுகம்பலன் கொடுத்தார், ஆண்டவர் தான் எனக்கு இந்த மகத்துவமான காரியங்களை செய்தார் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமலும் தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தாவிட்டால், ஆண்டவரை சோஸ்தரிக்காவிட்டால் நம்மளுடைய இருதயம் இருளடையுமா? இருள் வந்துச்சுன்னா பிசாசு தான் உள்ள வருவான். அப்போ பாருங்க, தேவன் எதிர்பார்க்கிறது நீ என்னை மகிமைப்படுத்து, நீ என்னை சோஸ்தரி. சங்கீதம் 50:15 அதைத்தானே வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலையில் அப்பா எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுகிறோம். தேவன் நம்மை விடுவிக்கிறார். ஆனால் நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோமா? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆபத்து காலத்தில் அவரையெல்லாம் நோக்கி கூப்பிட்டுன்னு எனக்கு அவர் என்ன செய்தார், என்னை விடுவிக்கலையே, எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தேவன் எனக்கு விடுவிக்கலையே என்று. நீங்கள் சங்கீதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா சங்கீதம் 50:15
ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் உன்னை விடுவிக்கணும்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் முந்தின வசனத்தில் 2 காரியத்தை நாம் செய்யணும். நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி, இந்த 2ஐயும் செலுத்திட்டு, இந்த 2ஐயும் செஞ்சிட்டு நீ அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு உதவி செய்வார். பொருத்தனைகளை செலுத்துகிறோமா? பரீட்சையில் பாஸ் ஆகணும், எனக்கு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், நாளைக்கு டாக்டர் ரிசல்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடணும்னு எவ்வளவு பொருத்தனை பண்ணுறோம் யோசித்து பாருங்கள். ஜனவரி 1ஆம் தேதி ஆலயத்தில் எவ்வளவு பொருத்தனைகளை பண்ணுறோம். ஆனால் டிசம்பர் 31ஆம் தேதி தேவ சமூகத்துக்கு போய் 1ஆம் தேதி பண்ணின பொருத்தனைகளை எத்தனை பேர் எத்தனை செலுத்தியிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு நெருக்கமான சூழ்நிலை, ஒரு ஆபத்தான சூழ்நிலை, ஆண்டவரே நான் டெய்லி 1 மணி நேரம் ஜெபிப்பேன், 1 மணி நேரம் வேத வாசிப்பேன், 1 மணி நேரம் தியானம் பண்ணுவேன், வாரம் வாரம் உபாசம் இருந்து ஜெபிப்பேன், ஆலயத்துக்கு தவறாமல் போவேன், ப்ரேயர் மீட்டிங்க்கு ஒழுங்காக போவேன், யூத் மீட்டிங் ஒழுங்காக போவேன். எவ்வளவு பொருத்தனைகள் பண்ணுகிறோம். அதெல்லாம் கடைசி வரை நாம் நிறைவேற்றுகிறோமா? யோசித்து பாருங்களேன். எத்தனை பேர் ஃபெயில் மார்க் எடுத்திருக்கிறோம், எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ உன்னதமானவருக்கு நீ பொருத்தனை பண்ணி சோத்திர பலியிடு. சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இன்னைக்கு ஆலய ஆராதனையில் பாருங்கள், நிறைய பேர் இந்த பாடல் ஆராதனைக்கு வருவதே கிடையாது, கூட்டம் கம்மியாக இருக்கும். எல்லாம் இந்த செய்தி நேரத்துக்கு முன்னாடி அடித்து பிறண்டு ஓடி வந்துடுறாங்க. தேவன் எதிர்பார்க்கிறது ஆராதனையில் தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆராதனைக்கு வந்து பாருங்க. ஒரு சகோதரிக்கு கால்லாம் வலி, எல்லா டாக்டர்கிட்டையும் போய் பார்த்தாங்க, எல்லா மருந்து மாத்திரை எடுத்து பார்த்தாச்சு, சுகம் இல்லை. எல்லா போதகர் எல்லா ஊழியக்காரங்கிட்டையும் போய் பார்த்தாச்சு, ஒன்றும் கேட்கல, கால்வலி நீங்கலை, வேதனை. ஒரு நாளைக்கு ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்டேன், ஏன் எனக்கு சுகமாகலை, ஏன் எல்லாருடைய ஜெபமும் கேட்கப்படலை? அப்போ அவர் சொன்னார், ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்க சொல்கிறாரு, நான் கேட்குறேன், நீங்கள் ஆலய ஆராதனைக்கு எப்போ போகிறீங்கன்னு. நான் செய்திக்கு முன்னாடியெல்லாம் போயிடுவேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், பாடல் ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறுங்கள். ஆண்டவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவரை ஆராதிக்கணும். அதுக்கு தானே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்கள் ஆராதனையில் பங்கு வருவது கிடையாது. அதனால தான் உங்களுக்கு இந்த பலவீனம். நீங்கள் ஆராதனையில் ஒழுங்காக பங்கு வருங்க, எல்லாம் சரியாக போகும் என்று. அவ்வளோதான். அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்ல சொன்னார், சொல்லிட்டேன், அவ்வளோதான். அவர்கள் ஆலய ஆராதனையில் பங்கு பெற்றார்கள், அந்த கால்வலி நீங்கினது. ஆலய ஆராதனைக்கு பங்கு பெறவங்களும் என்ன செய்கிறாங்க? எல்லாம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், உமது நாமம் மகிமைப்படட்டும், ஆராதிக்கிறோம்ன்றாங்க. சில பேர் பாருங்கள், கையை கட்டிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க, அப்படியே கையை தொங்கிட்டு அவங்க இருப்பாங்க. சோத்திரம் சொல்லவும் மாட்டாங்க, வாயை திறக்கவும் மாட்டாங்க, கொட்டாய் விட்டுட்டு யார் வரா யார் போகிறா. இதுவரை அப்படி இருந்தீங்கன்னா இனிமேல் மாறுங்க, ஆலயத்துக்கு போங்க. 9 மணிக்கு சர்வீஸ்னால் 9 மணிக்கு அங்கே இருங்க. பாடல்களை கைத்தட்டி பாடுங்க. ஆராதனையில் எழுந்திருந்த கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பொழுதுதான் நீங்கள் ஆபத்து காலத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். தேவன் அதைத்தான் கேட்கிறார். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியன் ஒருவன் தான் வந்திருக்கிறார், எங்கே மற்ற பேர்? ஏன் ஆலய ஆராதனையில் மகிமைப்படுத்த என்கிட்ட வரமாட்டீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன், ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவருக்கு நான் நன்றி பலி செலுத்துவேன். ஹோட்டலில் போகிறீங்க, சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு முடிஞ்சோடனே அந்த சர்வருக்கு நீங்கள் டிப்ஸு கொடுக்குறீங்களா? ஏன் முதலாளி தான் சம்பளம் கொடுக்குறாரு, உங்களுக்கு ஒரு தோசை கொண்டு வந்து கொடுத்ததற்காக 10 ரூபாய் என்றால் ஆயுஸ் ஃபுல்லாக ஆண்டவர் உங்களுக்கு ஜீவன் சுகன் பலன் கொடுத்திருக்கிறாரே, அவருக்கு நீங்கள் என்ன செலுத்துகிறீர்கள்? சொல்லுங்க பார்ப்போம்.
என்ன செலுத்துறீங்க நீங்க ஆண்டவருக்கு என்று இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், அவருக்கு செலுத்த வேண்டிய கனம் துதி மகிமையை அவருக்கு ஏறெடுப்போம். அப்படி செலுத்தும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுவரை நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலை, ஆண்டவரை துதிக்கலை, ஆண்டவரை சோஸ்தரிக்கலைன்னு இனிமேல் இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை உயர்த்துங்க, அவங்களுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றியப்பா. அந்த 10 குஷ்டரோகிகளில் ஒருவன் உமக்கு நன்றி செலுத்தும் போது மீதி 9 பேரை நீர் தேடி நீர் உம்முடைய கண்கள் தேடுகிறது. இன்றைக்கும் நாங்கள் உம்மிடத்துலேருந்து எவ்வளவோ நன்மைகள், உபகாரங்கள், சுகம்பெல்லாம் ஆரோக்கியெல்லாம் பெற்றிருக்கோம். ஆனால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது கிடையாது, உம்மை உயர்த்துவது கிடையாது, உமது நாமத்தை மகிமைப்படுத்துவது கிடையாது. ஆலய ஆராதனைக்கு லேட்டாக போகிறோம், அந்த பாடல் ஆராதனையில் கலந்து கொள்வது கிடையாது. அப்படியே கலந்து கொண்டால் பாடல் பாடுவது கிடையாது, வாயை மூடிக்கொண்டு இருக்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. இனிமேல் நாங்கள் உமக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துவோம், துதி சோத்திரங்களை ஏறெடுப்போம், உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அபரிதமாக ஆசீர்வதிங்க. இன்னிலிருந்து அவங்க எடுத்த தீர்மானத்தில் நிலை நிற்க உதவி செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக என்று நான் நினைக்கிறேன். உங்கள் ஜெபத் தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.